ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. பாகவதத்திலேயே அநேகமா லீலைகள் எல்லாமே ஒவ்வொரு அத்தியாயத்துல தான் சொல்லிட்டு வர. ஒரு லீலைன்னு எடுத்தா ஒரு அத்தியாயத்தில் முடிஞ்சிடும். அதுபோல தான் ஒவ்வொரு லீலையும் சொல்றாரு. அப்படிதான் இந்த லீலையும். ஆனால் ஒரு சின்ன கதையை நாராயண தீர்த்தர் ஒரு தரங்கத்தில் பாதி வரியில் கொண்டு வர்றார். பொதுவாக பிரவச்சனம் பண்றவா கூட இந்த கதையை 2 வரியில சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவா. கோபி வஸ்திராபகரணத்தை கிருஷ்ணலீல சொல்றவா கூட இதை பூர்ணமா விஸ்தரித்து சொல்ல மாட்டான்னா ஏற்கனவே கலவு கல்மஷ சித்தானாம்னு இருக்கு மனசு. இதனுடைய ரகசியங்களை நாம புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா இந்த கதையை தொடரும். இந்த கதையினுடைய யதார்த்தத்தை தத்துவத்தை புரியுற மாதிரி சொல்ல முடிஞ்சா தொடரும். இந்த கதையினுடைய தத்துவம் பாகவதத்தை பார்த்தா கூட புரியாது. நாராயண தீர்த்தர் தரங்கம் பார்த்தா தான் கதையினுடைய தத்துவம் புரியும். நாராயண தீர்த்தர் இந்த கோபி வஸ்திராபகரணம் அப்படிங்கிற அந்த 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 சரித்திரத்தில் அவர் தானே பார்ட்டி ஆயிட்டார். அந்த கோபி பாவத்தில் தானே ஆயிட்டார். அவர் பரம வேதாந்தியா இருக்கிறதுனால வேதாந்த சாஸ்திரம் படித்தவர் மாத்திரமல்ல, அனுபூதியில் இருக்கிறவர். அந்த சாஸ்திரங்கள்ல அவருடைய அனுபவத்தில் இருக்கிறதுனால அவருடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த 3 தரங்கத்தில் வச்சுட்டார். இது வச்சது ஆச்சரியம் இல்லை. அடுத்த ராசபஞ்சாத்தியாயிலுமே நாராயண தீர்த்தர் என்ன பண்ண போறார், அவருடைய பரம வேதாந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வைக்கிறார். ராசபஞ்சாத்தியாயிக்கும் வேதாந்தத்துக்கு என்ன சம்பந்தம்? வேதாந்தத்தையே தூக்கி எறிஞ்சுட்டா கோபிகைகள். நகலு கோபிகா நந்தனோபவானு அகில தேகினா மந்தராத்மதற்கு. நீ யசோத பிள்ளை இல்லேன்னு எங்களுக்கே தெரியும், பின்ன யாரு நீ அப்படின்னு கேட்டா அகில தேகினா மந்தராத்மதற்கு. ஜீ இரும்புலேருந்து பிரம்மதேவன் வரையில் சர்வ கர்மாவுக்கும் சாட்சிபூதனாக ஹிருதயத்தில் இருக்கிறவன் அந்தராத்ம திருக்கு. நீ பரமாத்மான்னு அவ சொன்னாலும் இந்த ரசம் அவ விரும்பல. அவனை பரமாத்மா அப்படிங்கிற ரசத்தை கோபிகைகள் விரும்பல. பின்ன என்ன கோபிகைகள் விரும்பினான்னா அவ பிராணகாந்தனா விரும்புற. நீ எனக்கு பிராணநாதனா தான் வேணும். நீ பரமாத்மாங்கிறது அதை நாங்கள் இல்லைன்னு ஆட்சேபிக்கல. நீ பரமாத்மா தான், ஆனா எனக்கு நீ பரமாத்மாவா வேண்டாம், எனக்கு பிராணநாதனா வா. இதான் கோபிகைகள் ராசபஞ்சாத்தியாயில விஷயமே. கோபிகைகளை பொறுத்தவரையில் அவர்கள் சொரூப ஞானம் இல்லாதவர்கள் இல்லை. அவன் யாருன்னு புரியாதவா, கிருஷ்ணன் யாருன்னு நன்னா தெரிஞ்சவா. அப்படி தெரிஞ்சவர்களே அந்த வேதாந்தத்தை அங்க ஒத்துக்கல, அங்க பிரேமையை தான் சொல்றான் கோபிகை. கோபிகைகளை வேண்டான்னு வேதாந்தத்தை பூர்ணமா நாராயண தீர்த்தர் ராசபஞ்சாத்தியாயில தான் வச்சார். ஒரு உபனிஷத்தையே ஒரு தரங்கமா பண்ற, ஒரு உபனிஷத் சாரத்தையே ஒரு தரங்கமா பண்றார் நாராயண தீர்த்தர். சாந்தோக்கிய உபனிஷத்தை ஒரு தரங்கமாவே பண்றார். இப்படி பண்ணுவானே ஏன் பண்ணினார் அப்படின்னா, அவர் பகவான யார் யார் எப்படி வேணான்னு நினைக்கலாம். 5 விதமான ரசத்துக்கு அங்கீகாரம் இருக்கணும். கோபிகைகள் மதுர ரசத்தை விரும்பினாலும் கதை எழுதுகிற சுகபிரம்மமோ
இந்த தரங்கம் எழுதுற நாராயண தீர்த்தரோ சாந்த ரசத்துல ஊறினவர். அதனால அவர்கள் பகவான அலட்சியம் பண்ணல, பக்தியை அலட்சியம் பண்ணல. அவர்களுடைய பக்தி எப்படி இருக்குன்னா சாந்த பக்தியா இருக்கு. சாந்தம்னா பரமசாதுவா இருக்கிறது இல்லை. அவர்களுக்கு என்ன பக்தி, சாந்தரசம்ங்கிறது என்னன்னா உள்ள இருக்கான் பரமாத்மா. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்திரித்யபிதீயதே எல்லார் இந்த விவேக சூடாமணியில ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரி. ஞானிகளுக்கெல்லாம் எதிரா பக்தி அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு ஆராதனை பண்றதெல்லாம் பக்தி இல்லை. தன்னுடைய ஸ்வரூபம் இருக்கு, அதையே எப்போதும் நினைச்சுட்டே இருக்கிறது, ஸ்மரிச்சுட்டு இருக்கிறது, அனுசந்தானம் பண்றது இருக்கு, அதுதான் பக்தின்னு. தன்னுடைய ஸ்வரூபம்ங்கிறது என்ன, தானா, இந்த உடம்பா, இந்த கலரா, இந்த பெயரா, இந்த அவயமா, இந்த மாதிரி இருக்கிற அவயவமா, தான்கிறது என்னன்னா இதெல்லாம் சட்டை. தான்கிறது என்னன்னா உள்ள இருக்கிற ஆத்மா. இந்த கண்ணு நாள் இல்லை, காது நாள் இல்லை, கை நாள் இல்லை, எல்லாம் எதுவுமே நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு ஒதுக்கி மிச்சம் இருக்கு பற்றியெல்லாம் ஒன்றும் அந்த ஸ்வரூபத்தையே நினைச்சுட்டு இருக்கிறது தான் ஞானிகள் பண்ற ஒரு பக்தி. அதனால பக்தி அலட்சியம் பண்ணவே இல்லை, இந்த ரசவேதம் தான். அதுபோல கோபி வஸ்திராபகரணத்தில் நாராயண தீர்த்தர் அவர் பரம அத்வீதியாகவும் வேதாந்தியாகவும் இருக்கிறதுனால அந்த ரசங்களை தான் அந்த தரங்கத்தில் சொல்றார். தன்னை ஒரு கோபியாகவே நினைச்சார். இந்த கோபியா நினைச்சு தான் முமுட்சுவா இருக்கிற தனக்கு கிருஷ்ணன் குருவா இருந்து உபதேசம் பண்றார். முமுட்சுக்களுக்கு இது அவர் கண்ணுக்குட்டிய ஓட்டின்னு போகும்போது கூட தானே சொல்றார். இவர் ஆருருக்ஷோணிவ ஆரூட யோகின்னு தயிர் திருடுறதுக்கு சொல்றார், வெண்ணெய் திருடுறதுக்கு சொல்றார். அசேஷ சித்தவிருத்தி விசேஷானிவ வேற்ற சஞ்சார விலாசை தயிர்பால் திருடினத்தை சொல்லும் பொழுது இந்த கிருஷ்ணன் பாக்கி குழந்தைகளுக்கெல்லாம் திருடச் சொல்லி கொடுத்தான். எப்படி சொல்லி கொடுத்தான் அப்படின்னா, முமுட்சுக்களாக இருக்கக்கூடிய பகவான் வேணும்னு தீர்மானம் பண்ணி அந்த மார்க்கத்தில் போயின்னு இருக்கிறவர்களுக்கு பகவானை அடைஞ்ச அந்த மகாத்மாக்கள் வழிகாட்டுவது போல ஆருருக்ஷூணிவ ஆரூடயோகி. குறுக்கியும் நடுக்கியும் போற அந்த கன்றுக்குட்டிகளை எப்படி பகவான் தன்னுடைய கையில் இருக்கிற கம்பை சுழட்டி சரி பண்ணினான்னா, கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணும்பொழுது யோகிகளுடைய மனசு அங்க இங்கேயும் சலிக்கிற மனசை நேர் பண்ணுவது போல கண்ணுக்குட்டிகளை நேர் பண்ணினான். இவர் சாதாரண திருஷ்டாந்தம் கூட சொல்ல மாட்டார், அவர் நிலையில தான் திருஷ்டாந்தங்களை சேர்த்து சேர்த்து சொல்லுவார். அதுபோல இந்த தரங்கத்தில் தான் முமுட்சு பகவானை அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்திதியில இருக்கிறவன். இப்ப கிருஷ்ணன் யாருன்னா அதுக்கு வழிகாட்டி மாத்திரமில்ல, பலனே அவன் தான். குருவும் அவன்தான், பலனும் அவன்தான். அவன் சொல்ற சாதனத்தை இவர் சிரவணம் பண்றார். இவன் நான் இந்த சம்சார சாகரத்தில் மாட்டினுட்டேன்னு நான் என்ன பண்றது? இப்ப கோபிகைகள்லாம் ஜலத்துல குளிக்கிறான். கண்டதக்ன நாராயண தீர்த்தர் சொல்றார், கழுத்து முட்டும் ஜலத்திலேன்னு நாராயண தீர்த்தர் சொன்னார், யமுன ஜலத்துல. ஆனா அவர் யமுன ஜலமாக சொல்லாமல் சம்சார சாகரத்தில் விழுந்துட்டேன், விழுந்த எனக்கு என்ன கதின்னு கேட்கிறார். அதுக்கு கோபிகைகளுக்கு கிருஷ்ணன் சொல்லுவது போல வர்ணிக்கிறார். ஆனா இங்க அவர் தான் கோபி பெண். அவர் சொல்றார், எப்படி பகவான் சொல்றான் அப்படின்னா, நீங்க இந்த சம்சார சாகரத்துல திளைக்காதீங்க. வயசாக ஆக ஆக சொந்த பந்தங்கள்ட்ட அபிமானம் ஜாஸ்தி வரும். நீங்க தோய கிரீடையா ஆயாசோ மாபவது அலம் அதுனா, இப்படி ரொம்ப தூரம் போய் விளையாடி பிரயாசப்படாதீங்கோ, போரும் விளையாட்டு போரும் இப்படின்னு சம்சார சாகரத்துல மாட்டின்றவாளுக்கு குரு உபதேசிக்கிற மாதிரி சொல்றார். பரிணாம விரச பலோதய கர்மணி
பாட்டவம் அதிவிததம் பரிணாம விலச பாட்ட பலோதய கர்மணி. பகவான் உபதேசம் பண்றான். என்ன உபதேசம் பண்றான் அப்படின்னா, காமிய கர்மத்துல ஆசையை விட்டுடு. கிராமிய தர்ம நிவர்த்திச்ச மோட்ச தர்ம ரதிஸ்ததா. கபிலோபதேசத்துல பகவான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணும்போது என்ன வழி சொல்றான்னா, முதல்ல கிராமிய தர்மத்தை ஸ்டாப் பண்ணு, மோட்ச தர்மத்தில் ஆசைப்படு. கிராமிய தர்ம நிவர்த்தி மோட்ச தர்ம ரதி. அததான் இவரும் சொல்றார். பரிகாச பரிணாம விரச பலோதய கர்மணி. மொத்தம் பிரயத்தனம் பட்டான்னா அந்த பிரயத்தனம் முடியறதேல பலன் வருது. அந்த பலன் அனுகூலமான பலனா இருக்கணும், இவன் ஆசைப்பட்ட பலனா இருக்கணும். அதனால 100-200% உழைக்கணும் ஒரு காரியத்துக்கு. அதனுடைய பலன் இவன் நினைச்சதா இருக்கணும், க்ஷேமத்தை கொடுக்குறதா இருக்கணும். அப்பதானே உழைக்கிறதுல அர்த்தம் இருக்கு. இவ்வளவு பிரயத்தனப்படுறதுல அர்த்தம் என்ன இருக்கு? அது பலன் நல்ல பலனா வந்தாதானே அர்த்தம். இங்க பகவான் சொல்றாலும் அந்த குழந்தைகளை பார்த்து சொல்ற மாதிரி சொல்றார். இப்ப குழந்தைகள் பார்ட்டி இல்லை, இவர் தான். பரிணாம விரச பலோதய கர்மணி. பரிணாமத்துல விரசமான பலனை கொடுக்கக்கூடிய அந்த அந்த பலோதயம் இருக்கே, பலன்களுடைய வருகை இருக்கு. அதுல நீ 100-200% உழைச்சேன்னா அது வேஸ்ட். நீ உழைச்சிட்டு பலன் வரும்பொழுது அது உனக்கு க்ஷேமகரமான பலனா இருக்கணும். இதை என்ன அபிப்பிராயத்தில் இதை சொல்றாருன்னா, பரிணாம விலசன்னா, நீங்க எந்த தர்மங்கள் பண்ணினாலும் அதெல்லாம் நமக்கு பந்தம்ங்கிறார். காமிய கர்மங்கள் வேதமே எடுத்து பார்த்தா எல்லாத்திலையுமே காமிய கர்மால நம்மளை ஈடுபடுத்துற மாதிரி தான் வேதம் இருக்கு. உனக்கு திடீர்னு பெரிய பணம் வேணுமா, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வேணுமா, அதுக்கு ஒரு இஷ்டி இருக்கு, அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. அதை பண்ணினீங்கன்னா பணம் வந்துடும். உனக்கு புத்திரன் வேணுமா, ஒரு யாகம் பண்ணினா குழந்தை பிறக்கும். உனக்கு வீடு வேணுமா, அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. உனக்கு பசு சுமிருத்தி வேணுமா, அதுக்கு ஒரு யாகம் இருக்கு. குடும்பத்தில் எல்லாரும் அந்யோன்யமா இருக்கணுமா, அதுக்கு ஒரு இஷ்டி இருக்கு. இல்லை எவனாவது வீணா போகணுமா, உனக்கு இடைஞ்சல் பண்றவன் யாராவது அழியிடுமா, அதுக்கு இருக்கு. இதெல்லாம் காமிய கர்மான்னு பேர். காமிய கர்மத்தில் பலனை உத்தேசம் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள். பலனை உத்தேசம் பண்ணி தான் நமக்கு வேதம் நிறைய தர்மங்களை சொல்றது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றது வேதம்? நல்ல வழியை காட்ட வேண்டாமோ? வேதம் மாத்தா தானே. காமிய கர்மங்கள்லயே அதை பண்ணு, இதை பண்ணு, அது கிடைக்கும், இது கிடைக்கும், குபேரனாகலாம், கோடீஸ்வரனாகலாம், வீடு கிடைக்கும், வாசல் கிடைக்கும், மாடு கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது இதை பண்ணு அதை பண்ணுன்னு காமிய கர்மங்கள்ல ஈடுபடுத்து. வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கணும் உண்மையானா, இதெல்லாம் அழியக்கூடியதுப்பா, பரமாத்மாவினுடைய சரணத்தை பிடிச்சிக்கோ. அதுதானே உனக்கு ஆசை விடுமின் ஆசை விடுமின் ஈசனோடு ஆயினும் ஆசை விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ இது வேணும் அது வேணும்னு வேதம் சொல்லுவானேன்னா, வேதத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமோ? இவன் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு நிறைய காரியம் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுல உள்ள கஷ்டங்களையும் சேர்த்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எதுவுமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துருவான், சலைச்சு விடுவான். அதனால காமிய கர்மத்தினுடைய முடிவு என்னன்னா, பரிணாம விரச பலோதய கர்மணி. காமிய கர்மங்களுடைய முடிவு என்னன்னா விரசம். விரசம்ங்கிறது என்னன்னா, நாம வாழ்க்கையிலே அப்படிதான். நாம நம்முடைய பிரயத்தனம், நாம 15 மடங்கு கஷ்டம், 1 மடங்கு சௌக்கியம். இப்படிதான் வாழ்க்கை நடக்கிறது. அது மாத்திரமில்லை, நாம எந்த கர்மாக்களை பண்ணினாலும் இதான் பிருத்துவுக்கு, இந்த பிராச்சீன பரிகிசுக்கு நாரதர் உபதேசம் பண்றார். யாகங்கள் எல்லாம் போரும்னு தடுக்கிறார். யாகம் பண்ண வேண்டான்னு அபிப்பிராயம் இல்லை. பாகவதமே யாகசாலையில தான் அரங்கேற்றபடியாயிருக்கு.
யாகம் வேண்டாங்கிற எண்ணம் இல்லை. அப்போ யாகம் வேண்டான்னு நாரதர் தடுத்தாரே. ஏன் அப்படின்னா அவனை கேட்குற, யாகம் எதுக்கு பண்ணுற? சௌக்கியத்தை அனுபவிக்கிறேன். இப்பயே சௌக்கியமாக தானே இருக்க. இல்லை இல்லை, இன்னும் நீங்கள் அது மாதிரிலாம் வேணும்னா அப்போ இந்த ஜென்மாவில் சாத்தியம் இல்லை, அடுத்த ஜென்மாவில் தான் அது கிடைக்கும்னார். அடுத்த ஜென்மாவில் கிடைச்சா போகிறோம்னா, அடுத்த ஜென்மான்னா நீ கடைசி காலத்தில் ஜரம் இருக்குது, கிழத்தனம் இருக்குது, அது தாண்டி நீ திருப்பி பிறக்கணும்னா அம்மா வயசில் 10 மாதம் கர்ப்பவாசம் இருக்கணும். அப்புறம் நல்ல ஒன்றுமே தெரியாத பால்யம், அதி பால்யம், அப்போ அடி வாங்கி ஆனாவனெல்லாம் கற்றுக்கணும். இது மாதிரி நிறையா சிரமங்களை அனுபவிச்சுட்டு நீ 20 வயசுக்கு மேலே தான் உனக்கு நீ நினைக்கிற இந்த சௌக்கியங்களெல்லாம் அனுபவிக்க முடியும். நீ அடுத்த ஜென்மால நீ சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இவ்வளவு காரியம் பண்ணுறியே. இத்தனை காரியம் நாம் போட ஜென்மால பண்ணி தான் நான் இப்படி இருக்கோம். இன்னென்ன காரியத்தை நாம் இன்ன பேர்ல இருந்து பண்ணினோம். இது ஏதாவது அடுத்த ஜென்மால ஞாபகம் இருக்க போகிறதான்னு கேட்டார். அடுத்த ஜென்மால நாம தான் இதை பண்ணினோம் அப்படின்னு ஏதாவது தெரிய போகிறதோ? நீ அடுத்த ஜென்மால சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ நிறையா தர்ம காரியங்கள் பண்ணுறியே. இந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த சௌக்கியத்தை விட நிறைய கஷ்டங்களையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருக்குடான். நீ பிரார்த்தனை பண்ற காமிய கர்மங்கள்ல சுகத்தோட கூட துக்கமும் சேர்ந்துருக்கு. அதனால நமக்கு பரிணாமத்தில் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காமிய கர்மங்கள் இருக்கு, அதில் முதல்ல ட்ரை பண்ணுறத விட்டுடு. நீ அது மாதிரி காமிய கர்மங்களில் பிரயத்தனப்படாமல் பரிணாம விரகித பரம புருஷமேவா பஜ ஜகதேகநாதம் பகவான் உபதேசம் பண்றான். அதனால பரிணாமத்தில் கடைசியில் அது மாதிரி தோஷமே இல்லாமல் நீ என்ன பண்ணினாலும் ஸ்வற்பமபி அஸ்ய, கொஞ்சம் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது உனக்கு விபலத்தை கொடுக்காது, க்ஷேமத்தை கொடுக்கும். அதனால உலகத்துக்கே நாதனாக உள்ள பரமபுருஷனான பகவான பஜி, பகவதாராதனம் பண்ணு. நீ காமிய கர்மங்கள்ல அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படாத அப்படின்னு ஒரு முமுட்சுக்கு உபதேசம் பண்ற மாதிரி சொல். பரிகிருகான புவன பாஹ்யத்ருகாவரணம் பரிகரசி விருதா விருதா கதம் பரம பாந்தவக தவ பிரகடமேவ வததி பரிகர கேலன வந்தம். கோபிகைகளுக்கு சொல்வது போல பரிகிருகான புவன பாக்கிய திருகாவரம், உலகத்தினுடைய பார்வைக்கு உங்களுக்கு ஆவரணமாக இருக்கக்கூடிய இந்த வஸ்திரங்களை நீங்க வாங்கிக்கோங்க. பரமபாந்தவாக பரமபந்துவான அந்த கிருஷ்ணன் உங்களுக்கு எப்படியே தெளிவாக சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா பரிகர கேலன பந்தம். இந்த விளையாட்டு இருக்கே இது பெரிய பந்தம். இந்த விளையாட்டுங்கிறது என்னன்னா ஸ்திரீ புருஷன், சதிபதிகள், அப்புறம் அப்பா அம்மா, குழந்தைட்ட வச்சது, இது மாதிரி உள்ள இந்த அபிமானங்கள்லாம் இருக்கே, இதுதான் சொல்றான் பரிகர கேலன பந்தம். உன்னுடைய இந்த பிரியத்தினால நீ இந்த விளையாட்டுத்தனமா இருக்கிறது முழுக்க உனக்கு புனரபிஜனனம் புனரபிமரணம்னு கொடுத்துட்டே இருக்கும், நிறைய பிறவைகளை கொடுக்கும். அதனால இந்த விளையாட்டை நிறுத்துங்க. அதுதான் நாரதருடைய உபதேசத்திலையும் பாகவதத்தில் அதிருத கிரீடனகே அனுவர்த்தினிங்கிறார் நாரத சுவாமி. எங்கள் அம்மா விளையாட்டு சாமானெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா கூட நான் அதை விளையாடாமல் சாதுக்களையே பார்த்துட்டு இருந்தேங்கிறார். மகான்களுடைய கிருபைக்கு பாத்திரமாறதுக்கு விளையாட்டை விடணுங்கிறார். விளையாட்டு தரம் இருக்கே அதை விடணும். பரிகர கேலன பந்தம் ஆனந்தமய பவனே தவ ஜனனி சானந்தம் அனுசரதி. மாயாதீதனான பிரகிருதே புருஷா நமஸ்ய புருஷந்த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். குந்தி தேவி சொன்னது போல மாயாதீதனான பகவான் மாதவன்
அந்த அந்த மாதவனையே நீ ஸ்தோத்திரம் பண்ணு, கிருஷ்ணனையே பிடிச்சுக்கோ. ஆனந்தமய பவ. இப்ப முமுட்சுவா இருக்கிறதுனால மகான்களுக்கு முமுட்சுக்களுக்கு எதுடா பெரிய விக்னம் அப்படின்னா மாயதான். மார்க்கண்டேயரே அந்த ஒன்ன தடுக்கிற அந்த மாயையை பார்க்கணுங்கிறார் அவர். பாகவதத்தில் கடைசி சரித்திரம் மார்க்கண்டேய உபாக்கியானத்தில் மாயையே காமிக்கிறான் பகவான் மார்க்கண்டேயருக்கு. இந்த முமுட்சுக்களுக்கு பகவானை அடையணும்னு நினைக்கிறவர்களுக்கு எதுடா பெரிய விக்னம்னா மாயதான் அஜ்ஞானம். நீ பாக்கி இடத்த வேற நீ பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மாய உன்னை சுருட்டி கொண்டு போயிடும். நீ மாயையை விளக்கணும்னு நீ பிரயத்தனப்படாமல் மாயாதீதவ புஷம் மாதவமேவா, அந்த மாதவனை பிடிச்சுடு. மாயையை விளக்கணும்னு நினைக்காமல் மாதவனை பிடிச்சுக்கோ. மாதவன்கிறது யாருன்னார்? ஜனகம், அப்பா. இந்த மாயங்கிறது என்னன்னா ஜனனி, அப்பாதான் பகவான். இந்த ஜனன மரணம் மாத்திரமில்லை, ஜகத்துக்கே மூலகர்த்தா ஜனனி மாய. மாய இல்லாட்டா ஜகத்து கிடையாது. அதனால இந்த மாய ஜனனி, மாதவன் ஜனகன். நீ ஜனகனான மாதவனை பிடிச்சுனுட்டேன்னா அந்த ஜனனியான மாய ஒன்றும் பண்ணாது. ஏன் அப்படின்னா அந்த ஜனனி ஆனந்தமய பவனே தவ ஜனனி சானந்தம் அனுசரதி. ஆனந்தமாக அந்த மாயை அந்த மாதவனை அனுசரிச்சிருக்கா, கிருஷ்ணனோட இருக்கா. அதனால அவள் கிருஷ்ணனோட இருக்கா. நீ இவனை பிடிச்சுனுட்டேன்னா அந்த மாயை ஒன்றும் பண்ணாது. இது எதனுடைய சாரம் அப்படின்னா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. கீதையில பகவான் என்ன மாயையை தாண்டணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய சரணாரவிந்தத்தை ஆசிரியிச்சா மாயையை நான் தாண்ட வச்சிருவேங்கிறாரோ. இங்க மாயையை அந்நிய வஸ்துவா சொல்லாமல் அம்மான்னு சொல்ற காரணம் என்னன்னா அதுதான் கர்த்ரி. உலகத்தையே உண்டாக்கினது மாயதான். அதனாலதான் அம்மான்னு சொல்றேன். அதனால மாயையை கண்டு பயப்படாமல் மாயையை விளக்கணும்னு நினைக்காமல் நீ மாதவனை ஆசிரியிச்சு இருந்தேன்னா அந்த அம்மாவான மாயை ஜனனி மாயா ஆனந்தமய பவனே, ஆனந்தமயமான பவனத்துல மாதவனை ஆசிரியிச்சிருக்கார். இது எதை சொல்றதுன்னா ஆனந்தோ பிரம்மேதி விஜானார். உபனிஷத்து சொல்றது ஆனந்தம்தான் பிரம்மஸ்வரூபம்னு சொல்றது. அந்த பிரம்மஸ்வரூபத்துல மாய லயிச்சிருக்காளாம், லயிச்சிருக்கா. நீ அதனால அவனை பிடிச்சுக்கோ. மாயாதீதவபுஷம் மாதவமேவ ஜனகம் மானய மானய சதி. ஹரிவிரச்சித பரிஹாச கதாரச கௌரவ சம்ஸ்மரணம். இது போல விளையாட்டாக கிருஷ்ணன் பேசின இந்த கதையை நன்கு ஸ்மரிச்சுக்கணும். நாராயண தீர்த்தர் முத்திரை வைக்கிறார். குரு பக்த சிவ நாராயண தீர்த்த கிருத்தமிதம். குருபக்தனான சிவநாராயண தீர்த்தர் பண்ணின இந்த சரித்திரம் கோவிந்த ஜன பூஷாட்ட விளையாட்டாதான் சொல்லணும். நவநீத லீலைய வெண்ண திருடினாங்கிறத வேதாந்தமா சொன்னா ரசிக்குமோ? வெண்ண திருடினத்தை வெண்ண திருடினான்னு சொன்னா ரசிக்கும். சில கதைகளை அந்த கதையை அப்படியே தான் சொல்லணும். ஆனால் நாராயண தீர்த்தர் ஏன் இப்படி பண்ணினார்னா யார் அவரை போய் கேட்குறது? அவரோட அனுபவத்தை அவர் இப்படி இது மாதிரி இந்த இடுக்கில் தானே அவரால் சொல்ல முடியும். அதனால சொல்றார் நாராயண தீர்த்தர். இப்படி பகவான் கிருஷ்ணன் அவர்களை பார்த்து இப்படி உபதேசம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகள்லாம் எட்டி நின்றுட்டு இருக்கா. கழுத்து மட்டும் ஜலத்தில் நிற்கிறா, வரமாட்டேங்கிறா.
கிருஷ்ணனும் என்ன பண்றார்? அத்ராகத்ய பலாஹ் காமம் ஸ்வம் ஸ்வம் வாசஹ பிரகிருஹ்யதாம். நீங்கள்லாம் ரொம்ப நாளா பட்னி கிடந்திருக்கீள், ஜலத்துல கழுத்து மட்டும் ஜலத்துல வேற நின்றுட்டு இருக்கீள். குளிர் காலத்துல உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பல, உண்மையா சொல்றேன். எல்லாருடைய துணியும் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க வாங்கோ, ஒவ்வொருத்தரா வேணாலும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து வேணாலும் வாங்கோ. நான் பொய் சொன்னதே கிடையாது. இவாழ்கிட்டெல்லாம் வேணாலும் கேட்டுப்பார். நீங்க அப்படியே நான் கொடுக்குறேன், இந்த அந்தந்த துணியை அவாவா வாங்கின்னு போயிடுங்கோள்ள. தஸ்ய தத் க்ஷ்வேளிதம் திருஷ்ட்வா கோப்யக பிரேம பரிப்ளுதாக. பகவானுடைய இந்த விளையாட்டான பேச்சை பார்த்து பிரேமேல் அப்படியே மூழ்கி இருக்கிற கோபிகைகள் விரீடிதாக ரொம்ப வெட்கப்பட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாளாம். இப்போ என்னடி பண்றதுன்னு ஒருத்தர் பார்த்துண்டு ஜாத்தகா சான நெறியுகு ஒருத்தருக்கு சிரிப்பு வந்துடுத்து. ஆனா ஜலத்தை விட்டு வெளியில கிளம்ப மாட்டேங்கிறா அந்த கோபிகைகள். உடனே நாராயண தீர்த்தர் இந்த இடத்துல கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ற மாதிரி, கிருஷ்ணனுடைய மகத்துவத்தை சொல்ற மாதிரி ஒரு தரங்கம் பண்ற. கோவிந்தம் கோபிகானந்தம் வதந்தம் நர்ம சர்மதாக. இப்படி கிருஷ்ணன் கோபிகைகளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறது போல இப்படி பேசினத்தை கேட்ட கோபிகைகள் எங்க இருக்கான் கிருஷ்ணன் பார்த்தா புன்னாக விட்டபாகிரஸ்தம். ஒரு கதம்ப மரம்ங்கிறார் பாகவதத்தை. நாராயண தீர்த்தர் புன்னாக மரம்ங்கிறார். அதனுடைய நுனியில உட்கார்ந்து இருக்கார். புண்ணிய புஞ்ச பலோ அவா ஜென்ம ஜென்மமா புண்ணியத்தினுடைய பலனாக கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கார். கோபிகைகள் எதுக்கு இப்படி ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துன்னு கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான்னா, பக்தானுகிரக சவ்யக்ர கிரகீதாத்புத விக்கிரகம். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகவே உருவமில்லாத பகவானுக்கு இப்படி ஒரு ஸ்வரூபம். பக்தானுகிரக கிரகீதாத்புத விக்கிரகம். இத்தம் கோப்யா ஜகுஹு கிருஷ்ணம். ஸ்தோத்திரம் பண்றா, கீர்த்தனம் பண்றா கோபிகைகள். எப்படி கண்டதக்ன ஜலே ஸ்திதா. சமஸ்கிருதத்துல சில பதங்கள் ரொம்ப ஒரு பிராச்சீனமான பதங்கள் மாத்திரமல்ல, கொஞ்சம் சமஸ்காரமான பதங்கள். கழுத்து மட்டும் ஜலத்துலன்னா கண்ட பரியந்தேன்னு தான் எல்லாரும் வர்ணிப்பா. கண்ட பரியந்தேன்னு சொல்லுவா. இங்க அது மாதிரி சொல்ல கண்ட தக்ன. இது ரொம்ப அபூர்வமான ஒரு பிரயோகம். இந்த தக்னன்னு சொல்றோம். இதெல்லாம் எங்க சொல்லும்னா இந்த சின்ன சாமான்யமாக இருக்கிற சொற்களை ரொம்ப மேலே போனவாள்லாம் சொல்லவே மாட்டான். சமஸ்கிருதத்திலேயே ஜெயதேவனுடைய அஷ்டபதி அர்த்தமே ஆகாது, வியாக்கியானம் பார்த்தாலே ஆகாது. இப்படி ஒரு முரட்டுத்தனமா இருக்கும் அது. ஏன்னா 1000 வருஷம் முன்னாடி உள்ள சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருத பத பிரயோகங்களை ஏன் பண்றாருன்னா அந்த ஸ்டாண்டர்ட் அது. அதுபோல இந்த பரியந்தேங்கிறது எல்லாரும் சொல்றது. கண்ட பரியந்தேன்னா எல்லாரும், நானும் இப்படிதான் சொல்லுவேன், நீங்களும் இப்படிதான் சொல்லுவேன். நமக்கு வேற பதம் தெரியாது. இந்த தக்னன்னு சொல்றது இருக்கு, ரொம்ப உயர்ந்தது. அதை எங்க யூஸ் பண்ணுவான்னா சில அபூர்வமா சில இடங்கள்ல இந்த சயனங்கள்லாம் பண்ணும்போது வேதத்தில் உபயோகப்படும். வேதத்தில் இந்த சப்த பதப்பிரயோகம் உபயோகப்படும். சயனங்கள்லாம் பண்ணும்போது, கருட சயனம் பண்ணும்போது 1000, 2000, 3000, சாகஸ்திரம், திசாகஸ்திரம், திரிசாகஸ்திரம்.
1000ன்னு சொன்னா 200 கல் ஒரு வரிசைக்கு. இது மாதிரி 5 கல் வச்சா 1000 ஆயிடும். இதுக்கு சொல்லும் பொழுது இதுக்கு ஜானுதக்னம்னு பேர். ஜானுதக்னி முத்தரவேதி. இதுல கூட சூரிய நமஸ்காரத்தில் இந்த பதப்பிரயோகம் இருக்கு. தக்னம்னா பர்யந்தம். அந்த அந்த 5 கல்லை அடிக்கணும்னா 1000 கல்லை அடிக்கினா முழங்கால் மட்டும் இருக்கும். அதுக்கு ஜானுதக்னம்னு பேர். இன்னொரு 1000த்தை 2000 பண்ணி ஒரு யாகம் இருக்கு. த்விஷாகாசிரம்னு 2000 கல்லை வச்சா கருடன் மாதிரி ஆகும். இது த்விஷாகாசிரம்னு பேர். அதுக்கு நாபிதக்னம்னு பேர். அந்த வரிசை கல்லை அடுக்கிவிட்டா தொப்புள் வரையில் இருக்கும். நாபிதக்னம்னு பேர். 3000 கல்ல அடுக்கிவிட்டா கிரீவதக்னம்னு பேர். தலைபரியந்தம் போயிடும். அந்த கல்லோட சைஸே வித்தியாசப்படும். முதல் 1000 மாதிரி இருக்காது. அடுத்த 1000த்துக்கு சைஸ் வேற, அதுக்கு அடுத்த 1000த்துக்கு சைஸ் வேற. இதுபோல இந்த சயனங்கள் இந்த பிரயோகத்தில் தான் ரிஷிகளும் சரி வேதமும் சரி இந்த தக்னங்கிற பதத்தை உபயோகப்படுத்தும். இந்த நாராயண தீர்த்தர் ஒரு சம்ஸ்காரம் உள்ள ஒரு பெரிய வித்வானா இருக்கிறதுனாலையும் அந்த ஒரு வியக்தியா இருக்கிறதுனால தான் அவர் அந்த பதத்தை அபூர்வமா பிரயோகம் என்றார். கண்டதக்ன ஜலே ஸ்திதா, கழுத்து பர்யந்தம் ஜலத்தில் நின்று கொண்டு கண்டதக்ன ஜலே ஸ்திதா. அந்த கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ற பாகவதத்தில் ஒரு பாதி ஸ்லோகம். ஷியாமசுந்தர ஹேதாஸ்யா கரவாம தவோதிதம். 3/4 ஸ்லோகம் தான் ஸ்தோத்திரம், 1/4 ஸ்லோகம் மிரட்டுறா. நீ குடுகாட்டா உங்க அப்பாட்ட போய் சொல்லுவேங்கிறா. பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் தான். அதுக்கு இங்க ஒரு தரங்கமே பண்றார் நாராயண தீர்த்தர். ஸ்ரீ லோக ஆலோகன ஆவரணம் லோக ஆலோகன ஆவரணம் லோகேஷா தேஹி நவமி தே லோகேஷா தேஹி நவமி தே ஸ்ரீகிருஷ்ணதா महिमाया के भण्यते. हे கிருஷ்ணா, உன்னுடைய மகிமையை யாரால வர்ணிக்க முடியும்? அப்பேற்பட்ட நீ எனக்கு என்ன பண்ணணும்? உன்னை நமஸ்காரம் பண்றோம். நவமி, நீ என்ன அனுகிரகம் பண்ணணும்னா எல்லாரும் எங்களை பார்க்கக்கூடாது. இதுல கடைசி பர்யந்தம் இந்த கோபிகள் உனக்கு முன்னாடி நாங்க எப்படி வருவோம், உனக்கு முன்னாடி நாங்க எப்படி வருவோம்னே பேசல. வஸ்திரம் இல்லாம தான் இருக்கா. உனக்கு முன்னாடி நாங்க எப்படி வருவோம்னு கேட்கல. உலகம் பார்க்குமே. அந்த லோக ஆலோகன ஆவரணம் தேகி. உலகத்தில் உள்ளவா யாரும் எங்களை பார்த்துடக்கூடாது. அதுக்கு எங்களுக்கு வஸ்திரம் வேணும். அதை கொடு கிருஷ்ணா. நவமி, நான் நமஸ்காரம் பண்ண. நீ எப்பேற்பட்டவன்னா புன்னாகராஜாதிரூடா. பெரிய புன்னாக மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்க புருஷோத்தமா. நீ புருஷோத்தமன் இல்லையா? உன்னத வம்ச விஸ்தாரா. அந்த எதுகுலத்தினுடைய கீர்த்திய லோகம் உள்ளவரிந்த ஸ்தாபிக்கிறதுக்கு நீ எதுகுலத்தில் அவதாரம் பண்ணலையா? சின்ன பாபா அகண்டித ஸ்ரீ. எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டா அத்தனை பாபங்களையும் நீக்கிடுவியே. பிராயஷ்சித்த நாமா இல்லையா உன்னுடைய நாமம்? சின்ன பாபா அகண்டித ஸ்ரீஹி. பகவானுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, சர்வஜ்ஞ. இந்த பகஹா ஐஸ்வர்யச்ச சமக்ரச்ச. பகவான்னா என்னன்னா தர்மச்ச யசஸ ஸ்ரீயா. இவர் 6 விஷயங்கள் பூர்ணமா இருந்தா பகவான் பேர். அகண்டித ஸ்ரீஹி. நீ பகவான் இல்லையா?
ஹே கிருஷ்ணா, எங்களுடைய ஆவரண வஸ்திரத்தை கொடுத்துடும். சாகாகிரலக்ஷ்யா சத்விக்ரகாய. சாகாகிரலக்ஷ்யா, சாகம்னா கிளை, அக்ரம்னா நுனி. சாகத்தின் கிளையினுடைய நுனியில பிரகாசிக்கக்கூடியவன். சாகாகிர லக்ஷ்யா, தெரிவிக்கக்கூடியது. இங்க சாக என்ன, இந்த புன்னாக மரத்தினுடைய உச்சியில பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால சாக அக்ர லக்ஷ்யா. பழங்கள்லாம் உங்களை பார்க்குறோம், அங்க இருக்கியே, இதுதான் உன்னுடைய நிஜ ரூபமானா இது இல்லை. இங்க சாக்கான்னா வேத சாக்கைகள். அந்த வேதத்தினுடைய வேதமாகிற சாகையினுடைய அக்ரம்னா உபனிஷத்து, வேத சிரசு. உபனிஷத் பிரதிபாத்தியமான வஸ்து. உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்றது? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி முதலிய உபனிஷத்தினுடைய அந்த வேதாந்த வாக்கியங்கள் இருக்கே, அதனால அறிந்து கொள்ளக்கூடியவன் நீ இல்லையா? சாகாகிரலக்ஷ்யா சத்விக்ரகாய சம்பிதேகி போ. சம்னா மங்களம், எங்களுக்கு க்ஷேமத்தை கொடு. சோகசாகராத்து உத்தரமா. இங்க பிராக்கெட்ல ஒண்ணு, சோக சாகரத்திலேருந்து எங்களை உத்தாரணம் பண்ணு அப்படின்னா, இங்க வந்து ஒரு விஷயத்தை பிராக்கெட்ல உள்ள இருக்கு. இங்க சோகசாகரம் துக்க சாகரம் இல்ல, சோகமாகிற சம்சார சாகரத்தில் விழுந்திருக்கிறோம். சோக சம்சார சாகராது உத்தரமா. இந்த சம்சார சாகரத்தில் மாட்டினுட்டுமே, எங்களை எப்படியாவது உத்தாரணம் பண்ணிடும். சுத்த பாவம், உன்னுடைய நிஜ தத்துவத்தை எங்களுக்கு காண்பி, உன்னுடைய நிஜ ரூபத்தை எனக்கு காமி. தரிசய போ, உன்னுடைய நிஜ ரூபமானாலும் சரி, உன்னுடைய நிஜ தத்துவமானாலும் சரி, சம்சார சாகரத்தில் மாட்டின்ற எங்களுக்கு இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணி உன்னுடைய சரணாரவிந்தத்தில் உன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சு அதில் எங்களை சேர்த்துக்கோன்னு பிரார்த்தனை. இதெல்லாம் இவர் அபிப்பிராயம். கோபிகைகள் இப்படி கேட்ட மாதிரி தான் கேட்கிறாரு. சாகாகிரலக்ஷ்யா சத்விக்ரகாய சம்பிதேகி போ. சோக சாகராத் உத்தரமாயா சுத்த பாவம் தர்ஷய போ. ஸ்ரீ கிருஷ்ண தாவக மகிமா. இத்தனை சொல்லியிருக்கேன். சிரிச்சுட்டு இது மாதிரி தான் குந்தி 26 ஸ்லோகம் சொன்னான். பகவான் என்ன பண்ணான் தெரியுமா? பின்னாடி அப்படி குந்தி இப்படி இல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு சரண பக்தியை கொடு, என்னுடைய சோகமோகங்கள் எல்லாம் என்கிட்ட கட் பண்ணு, மனசில் உள்ள ஆசாபாசங்களை கட் பண்ணு, சோகமோகங்களை கட் பண்ணு, இப்படி எல்லாம் கெஞ்சின பொழுது பகவான் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கும் பொழுது பகவான் வாயை திறந்து ஒன்றும் பேசாமல் மந்தம் ஜகாச வைகுண்டா மோகயன்னிவ மாயையா. பதில் சொல்லவே இல்லை குந்திக்கு. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒரு மயக்கிட்டு போயிட்டாராம் கிருஷ்ணன். அதை இங்கே இந்த கோபிகைகள் சொல்றா. சுந்தரஹாச விலாசாய சூச்சிதைஹி அலம். பின்னாடி குந்திட்ட ஏமாத்திட்டு போனா மாதிரி சிரிச்சு ஏமாத்திட்டு போயிடாத. இந்த சிரிப்பெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம். உன்னுடைய நிஜ ரூபத்தை காட்டுன்னா காட்டும். உனக்கு எது நிஜ ரூபம், உன்னுடைய தத்துவம் என்ன, அதை எங்களுக்கு சொல்லும். நீ சிரிச்சு ஏமாத்திடாத. நந்த யசோதா நந்தனாயா நளின நாபா சுந்தரஹாச விலாசய சூச்சிதைஹி அலம் விமலாபாயா. ஏன்னா உன்னை பற்றி தெரியாதவா இல்லை நாங்கள், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும்.
சர்வகா காமாதி குணகா. சர்வ காம ஆதின்னா காமம் முதலேன்னு சர்வகாம என்ன நாம ஆசைப்படுறமே இந்த ஆசைன்னு அர்த்தம் இல்லை. சத்யகாம சத்யசங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வசங்கல்பாதி குண ஆதின்னு வருது பார்த்தீங்களா. இத்தனையும் உள்ள குணவதே, இத்தனை குணங்களும் பொருந்திய கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம்ங்கிறார் ருக்மிணி தேவி பின்னாடி. சர்வ காமாதி குணகா. இதெல்லாம் என்னன்னா நமக்கு நல்லவன். நான் அன்னைக்கே சொன்னேன், 10-15 தான் நமக்கு சொல்ல முடியும். பகவான் எப்படின்னா சத்யகாம சத்யசங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த ஒவ்வொன்னையும் புரிய வைக்கிறதா இருந்தால் 5 நிமிஷம் வேணும் குறைஞ்சது. இத்தனை குணங்களும் யாருக்குன்னா ஈஸ்வரனுக்கு. அந்த ஈஸ்வரன் தானே இப்ப கிருஷ்ணன். சர்வகாமாதி குணகா. அது மாத்திரமில்ல, சர்வ பாலனா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாரையும் ரட்சிக்கிறவன். சர்வரி நாயக ஆனனா. சந்திரன் போன்ற திருமுக மண்டலத்தை உடையவன். சாத்த கும்பவர்ண வசனா. சாத்த கும்பம்னா தங்கம். தங்கம் போன்ற பீதாம்பரத்தை தரிச்சுருக்கான கலர், தங்கம் மாதிரி வஸ்திரம், தங்க பீதாம்பரம். கோவிந்தா கிம் கரவாமா. இந்த கோபிகைகள்லாம் கேட்குறா, ஹே கோவிந்தா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு. கோபபாலகா, நீ என்ன சொல்றியோ அதை கேட்கிறோம். நவ்ய கோபி கீதமிதம், நவ்ய கோபி கீதமிதம் நாராயண கோபி. நவ்ய கோபி கீதமிதம் நவ்ய கோபி கீதமிதம் நாராயண கீத ரசிதம். ஸ்ரீகிருஷ்ண தாவக மகிமா ஏன மன்யதே. இப்படி கோபிகைகள்லாம் பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணனை. பண்ணுவது போல ஒரு நாராயண தீர்த்த தரங்கம். ஷ்யாம சுந்தரதே தஸ்யஹ கரவாம தவோதிதம். ஹே கிருஷ்ணா, எங்களுடைய துணிமணிகள் எல்லாம் சுருட்டின்னு மரத்துக்கு மேல உச்சியில உட்கார்ந்து இருக்கே, நாங்கள்லாம் யாரு? ஷியாம சுந்தரா தே தாஸ்யகா. உனக்கு சரண சேவை பண்றவா இல்லையா நாங்கள்லாம்? நீ என்ன சொல்றையோ அதை அப்படியே செய்யறவா. கரவாம தவோதிதம். எங்களுக்குன்னு என்ன வச்சுருக்கோம்? இந்த 1 மாசமா பட்னி கிடந்து, ஒரு மாசமா ஹவிச சாப்பிட்டுண்டு, உப்புரப்பு எதுவுமே சேர்க்காமல் வெறும் அவிச சாப்பிட்டுண்டு, கார்த்தால 4 மணிக்கு எழுந்துண்டு காளிந்தி நதியில வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு காத்தியாயினி பூஜை பண்ணி, இத்தனையும் எதுக்கு பண்றோம்? நந்தகோபசுதம் தேவி பதிம் தே ஒரு உனக்கு நீ பதியாவரணம் தானே நாங்க இப்படி பண்றோம். நாங்க யாரு? உனக்கு கைங்கரியம் பண்றவா இல்லையா? எங்களை இப்படி நடு ஆத்துல கழுத்து மட்டும் ஜலத்துல நிற்க வைக்கலாமா? தேகி வாசம்சி. எங்களுடைய இந்த துணிமணிகள் எல்லாம் நீ கொடுத்துடு கிருஷ்ணா. உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தர்மஜா, தர்மம் அறிஞ்சவன் இல்லையா நீ கொடுன்னா. இதோடு நிறுத்தியிருந்தா கொடுத்துருப்பார் அவர். இதோட நிறுத்தியிருந்தா இந்தாங்கோடின்னு கொடுத்துருப்பார். அதுக்கு மேல அவளுடைய கொழுப்ப பாருங்க. நோ சேத்து நீ கொடுக்கல, அப்பாட்ட உங்க ராஜாட்ட போய் சொல்லுவேன், ராஜ்ஞே புருவாம. இந்த 3/4 ஸ்லோகம் பவ்யமா பேசினா, இந்த 1/4 ஸ்லோகத்துல கொஞ்சம் வேகம் வந்துருச்சு.
நீ கொடுக்காட்டா ராஜாட்ட போய் சொல்லுவேன்னா நந்தகோபன் அப்பாட்ட. சுவாமி சொன்னார் வேடா சொல்லுங்கோலேன்னார். இப்படியே எழுந்துருங்கோ போங்கோ. எப்படி போவேள்? வேடா சொல்லிக்கோங்களே எங்கள் அப்பாட்ட. நான் வேண்டாங்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க சியாமசுந்தரத்தே தாஸ்யகான்னு எழுணும். உனக்கு கைங்கரியம் பண்றவா நாங்கன்னு சொன்ன எழுணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு வேற சொன்ன எழுணும். நீ கரிஷ்யாம தவோதிதம்னு எழுணும். இப்ப நான் சொல்றேன் பவத்யோ யதிமே தாஸ்யகா, நீங்கள்லாம் என்னோட உண்மையான தாசிகளாக இருந்தா மயோக்தம் வா கரிஷ்ய, நான் சொன்னதை கேட்கணுமே. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் என்ன? கழுத்து விட்டு ஜலத்தில் இருந்தா துணியை கொடு. நான் என்ன தரமாட்டேன்னா சொல்றேன்? வாங்கோ, கிட்டக்க வாங்கோ, தரேன், வாங்கிட்டு போ. அத்ராகத்ய, இங்க வாங்கோ. ஸ்வவாசாம்சி பிரதீச்சந்து, எல்லாம் மாறாம வச்சிருக்கேன். வாங்கோ, அவ கையில கரை. கோபிகைகள் வரமாட்டேன்னு லஜ்ஜையா இருக்கு, வரமாட்டேங்க. யூயம் விவஸ்திராயதபோ திருதௌரதா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்க துணியை தூக்கி வச்சுட்டு நீங்க கரைக்கு வந்தாதான் தருவேன்னு நான் சொல்றதுல எனக்கு என்ன லாபம்? உங்களை இது மாதிரி பண்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் இப்ப பண்றது உங்களுக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்குன்னு? யூயம் விவஸ்திராயதபோ திருதௌரதா, ஒரு மாசமா பட்டினி கிடந்திருக்கேள். ஹவிஸ சாப்பிட்டுருக்கேள். சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. 4 மணிக்கு இந்த ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கிற யமுனா ஸ்நானம் பண்றேள், காத்தியாயினி விரதம் பண்றேள். திருதௌரதா, கடைசியில என்ன பண்ணிட்டேள் தெரியுமோ? ஏத்தது தேவகேளனம், தேவதைகளுக்கு அபச்சாரப்பட்டுட்டேன். ஏன்னா 11 கோடி தேவதைகள் தீர்த்தத்தில் இருக்குங்கிறது வேதம். 11 கோடி தேவதைகள் இருக்கு. 33 கோடி தேவதைகளும் தீர்த்தத்தில் இருக்கு. வேற இன்னொரு இடத்துல தான் 11 கோடின்னா ஆப்போவி சர்வா அப்சு சர்வா தேவதா, சகல தேவதைகளும் இருக்கு. சன்னியாசிகளுக்கு பிட்சை பண்ணும்போது அப்பதான் சன்னியாசிகளுக்கு பிட்சை பண்ணி வச்சா யாரு திருப்தி அடைகிறான்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய 11 கோடி தேவதைகள், பூமியில் இருக்கக்கூடிய 11 கோடி தேவதைகள், தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய 11 கோடி தேவதைகள் திருப்தி படுறா. சன்னியாசிகளுக்கு பிட்சை பண்ணி வச்சாங்க. பொதுவா 33 கோடி தேவதைகளுடைய சாநித்தியமும் தீர்த்தத்தில் இருக்கு. தது தேவகேளனம், இவ்வளவு பசிபட்னி கிடந்து விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணி கடைசியில வருணன் முதலிய தேவதைகள் இருக்கக்கூடிய தீர்த்தத்துல வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணி ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன். அதனால இந்த ஒரு மாசம் நீங்க பண்ணினது இது வேஸ்டா போறதா பலனை கொடுக்கிறதாங்கிற முடிவில் இருக்கு. இது இன்னும் உங்களுக்கு வராது. நான் சொன்னதை கேட்டேன்னா இந்த ஒரு மாச காலம் பண்ணின பலன், இந்த விரதத்தினுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமா லோபம் இல்லாமல் வந்துடும். இல்லை நான் சொன்னதை கேட்க மாட்டேன்னா இந்த ஒரு மாசம் குளிச்சது தான் மிச்சம். கடைசியில புண்ணியம் வராது, பாபம் தான் வரும். தேவதைகளுக்கு அபசாரம் பண்ணின பாபம் தான் வரும். உங்களுக்கு நான் சொன்னதை கேட்டுட்டேளோ, இந்த ஒரு மாச காலம் நீங்கள் பரிசிரமப்பட்டிருக்கே, அந்த விரதத்தினுடைய பலன் பூர்ணமாக கைக்கு வந்துடும். பூர்ணமா கைக்கு வந்துடும்னு எதை சொல்றார்? இவர் தன்னதான் சொல்றார். இவா இந்த விரதத்தினுடைய உத்தேசம் என்ன? நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நம. கிருஷ்ணன் நான் சொன்னத்தை கேட்டேன். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, நீங்க நான் சொன்னத்தை கேட்டு எழுந்துன்னு வஸ்திரத்தை வாங்கிட்டேன்னா உங்களுக்கு இந்த ஒரு மாச காலம் விரதம் பண்ணினத்தினுடைய அந்த பலன் இருக்கே, விரத பலன், கர்ம பலன், அது உங்களுக்கு வந்துடும். நீங்க எழுந்துன்னு வராட்டா அது வராது. நீங்க பண்ணின அபச்சாரத்துக்கு அது நில்லாயிடும். இந்த விரதத்தினுடைய பலன் இருக்கே, புண்ணிய பலன்,
நான் சொன்னபடி வந்தா கிடைக்குங்கிறாரோன்னு. இப்ப விரதத்தினுடைய பலன்கிறது என்ன? இந்த ஒரு மாசம் விரதம் அனுஷ்டானம் பண்ணாலே இதனுடைய பலன் என்ன? விரதம் எதுக்கு, எதை உத்தேசம் பண்ணி இந்த விரதம்? நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமஹ. இப்ப ஏதோ அவர்களுக்கு புரியாத மாதிரி விரதத்தோட பலன் சொல்றாரே தவிர விரதத்தோட பலன் இவர்தான். இதனுடைய சூக்ஷ்மா சொல்லணும்னா, நான் சொல்றத கேட்டுன்னு வந்தேன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், என்ன உங்களுக்கு கொடுத்துருவேன். இதான் இதனுடைய சாரம். நான் சொன்னதை கேட்டேன்னா விரத பலன் வேற ஒன்றும் இல்லை, நான் தான் என்னையே உங்களுக்கு கொடுத்துருவேன். இது அவளுக்கு புரியலையா? புரியாமல் பத்வாஞ்சலி மூர்த்யபனுத்தயே அகசக், நீங்க வாங்கோ, கைய தலைக்கு மேல கூப்பிக்கோ, தலைக்கு மேல பரதாழ்வார் மாதிரி வந்தா மாதிரி சிரசஞ்சலி மாதாயான்னு வருங்கோ, வாங்கோ, வஸ்திரத்தை வச்சிருக்கேன் கொடுத்துட்றேன். இப்படி சொன்ன உடனேவும் நாராயண தீர்த்தர் இப்படி தர்மஜனான பகவானுடைய வாக்க கேட்டு கோபிகைகள் வந்துட போறார். ஆனா நாராயண தீர்த்தர் என்ன பண்ணார், இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவர் சௌகரியத்துக்கு ஒரு தரங்கம் பண்ணிவிட்டார். இது ராதையும் கிருஷ்ணனும் இப்படி அந்த கோயம், ஒரு சரணம் கிருஷ்ணன் ராதை, ஒரு சரணம் கிருஷ்ணன் போல, ஒரு சரணம் கோபிகைகள், ஒரு சரணம் கிருஷ்ணன், ஒரு சரணம். இது இப்படியே இது மாதிரி இருக்கும். அவரணம் நஹிதே தாத்தும் பாவய கோபவது ஜன பிருந்தம். இந்த தரங்கம் முழுக்க ஆத்மா சரீரம், ஆத்மா சரீரம், இந்த தரங்கம் முழுக்க இதான் விஷயம். பிரம்மம், ஞானம், அஜானம், ஜகத்து பிரம்ம, உலகம் நமக்கு தெரியறது என்ன? ஜகத்து தெரியறது. மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயா. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது திருமூலருடைய திருமந்திரம். இந்த தரங்கம் முழுக்க இந்த விஷயம்தான். இந்த விஷயம் ஏன் இவர் சொல்றார் அப்படின்னா, ராசக்கிரீடையில ஏன் வேதாந்தம் பேசினார்? இதுல போய் ஏன் இந்த வேதாந்தம்னா, ராசக்கிரீடையில ஏன் வேதாந்தம்? கோபிகைகளுக்கு பிராணநாதன், இவாளுக்கெல்லாம் என்னன்னா பரமாத்மா. நாராயண தீர்த்தருக்கோ சுகாச்சாரியாளுக்கோ பரமாத்மா. அதனால பரபிரம்மங்கிறதுனால அந்த நிலையிலேயே அவர்களுடைய அபிப்பிராயம் இருக்கும். அதனால இந்த தரங்கம் நாளைக்கு சொல்லுவோம். நவநீத சோராய நந்தாதி முனீந்திரனுத நாமதேயாயதே बोल वृंदावन विहारी लाल की जय, सद्गुरु महाराज की, समस्त संत मंडली की, आंजनेय मूर्ति की. बहादुर भाई